ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. காசா மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி பெரியாரிய உணர்வாளர்கள் சார்பில் சென்னை புதுப்பேட்டை முதல் எழும்பூர் வரை பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி அவசர நகர்மன்ற கூட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலில் ஒரு முகாமிற்கு 1 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்வதாக அதிமுக கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பியதால் திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். சாப்பாடு செலவு ஒரு 10,000 வச்சுக்கலாம், 20,000க்கு மேல செலவு இருக்காது. நீங்க வெளியில இருந்த அதிகாரிகள் வராங்க செலவு பண்ணுங்க. என்ன எக்யூப்மென்ட்ஸ் ஒரு இடத்துக்கு 1 லட்சம் எக்யூப்மென்ட்ஸ் இதெல்லாம் வந்து கண் துடைப்புமா. உங்களுடன் சார் கேம்ப் நடத்துறீங்க, அந்த கேம்ப்ல இருக்கிற அதிகாரி தான் போய் நடத்துறீங்க. அதுக்கு வந்து ஒரு இடத்துக்கு 1 லட்சம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நரேந்திர பிரசாத். வணக்கம் நரேந்திர பிரசாத், விவரங்கள். நிச்சயமாக. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி அவசர நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நகரமன்ற தலைவர் லட்சுமி பாரி, துணைத் தலைவர் கலாவதி, அரக்கோணம் நகராட்சி ஆணையர் ஆனந்தன் மற்றும் கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அரக்கோணம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இதுவரை 17 உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றுள்ளது. இதற்கு ஒரு முகாமிற்கு ரூபாய் 1 லட்சம் வீதம் 17 லட்சம் நகரம் மன்ற அங்கீகாரத்திற்கு தீர்மானம் வைக்கப்பட்டது. இதற்கு அதிமுக கவுன்சிலர் ஒருவர் முகாமிற்கு ரூபாய் 1 லட்சம் செலவு செய்வதா, அதற்கு அவ்வளவு பணம் தேவையா என்று எதிர்ப்பு தெரிவித்தார். பதிலுக்கு திமுக கவுன்சிலர்களும் பேசினர். இதனால் கூட்டத்தில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. நகராட்சி தலைவர் லட்சுமி இதற்கு இன்னும் காசோலையை தரவில்லை, மன்றத்தின் தீர்மானத்திற்கு வைக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் கவுன்சிலர் துரை சீனிவாசன் பேசுகையில் இரட்டைக்கண் வராபதி சுரங்கப்பாதை பகுதியில் கட்டுமான பணிகள் மற்றும் அதன் மேல் ரயில் நடைமுறை விரிவுபடுத்தும் பணிகள் நடைபெற்றிருப்பதால் இரட்டைக்கண் ரயில்வே சுரங்கப்பாதை மூடும் நிலையில் ஏற்பட்டுள்ளதாகவும் இங்கு பாதசாரிகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் செல்வதற்கு வழக்கம் போல் வழி ஏற்படுத்தி தர வேண்டும். இதற்கு நகராட்சி தலைவர் மற்றும் அதிகாரிகள் உடனடியாக ரயில்வே அதிகாரிகளை நேரில் சந்தித்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வழி ஏற்படுத்த வேண்டும் என்றனர். விவரங்களுக்கு நன்றி நரேந்திர பிரசாத். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.